இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அங்கே பாருங்கள், அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் எங்களோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஹலோ விவர்ஸ், இந்தியன் பிரீமியர் லீக் 12வது சீசன் தொடங்கியுள்ளது. கடந்த வருடம் தோனி தலைமையிலான சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஐபிஎல் தொடரை கைப்பற்றியது. தொடர்ந்து 2 முறை ஐபிஎல் கோப்பையை வென்ற சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி கடந்த ஆண்டு 3வது முறையாக கோப்பையை வென்றது. 3வது முறையாக ஐபிஎல் கோப்பையை வென்ற 2வது அணி என்ற பெருமையை இவர் பெற்றிருந்தார். இந்நிலையில் முதல் போட்டியில் பெங்களூரு அணியை 7 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி வெற்றி பெற்றிருந்தது. தொடர்ந்து நடந்த 2வது போட்டியிலும் டெல்லி கேபிட்டலில் அணியை 6 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி அபார வெற்றி பெற்றது. தொடர்ந்து சிஎஸ்கே நாளை சென்னை நடக்கும் 3வது போட்டியில் ராஜஸ்தான் அணியை எதிர்கொள்கிறது. கடந்த 2 போட்டிகளிலுமே வெற்றி பெற்றதால் சென்னை அணி நாளை நடக்கும் 3வது போட்டியிலும் வெற்றி பெறும் என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. இதனால் சென்னை ரசிகர்கள் மிகுந்த உற்சாகத்தில் உள்ளார்கள். இந்நிலையில் சிஎஸ்கே வீரர் டேவிட் வில்லாவுக்கு 2வது குழந்தை பிறந்துள்ளதால் அவரால் பங்கேற்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிகிறது. ஏற்கனவே வேகப்பந்து வீச்சாளர் நிகிதி விலகிய நிலையில் மற்றொரு வீரர் விலகி இருப்பது சென்னை அணிக்கு புதிய சிக்கலை ஏற்படுத்தியுள்ளதாக தகவல்கள் வெளியாயிட்டிருக்குது. இதனால தோனி ரசிகர்கள்லாம் சற்று அப்செட்ல இருக்காங்கன்னு கூட சொல்லலாம். மேலும் இதுபோல சென்னை சூப்பர் கிங்ஸ் உடன் விளையாடிய புகைப்படத்தை பதிவிட்டு இந்த போட்டிக்கு தனி ரசிகர்கள் உள்ளனர் என்று மும்பை இந்தியன்ஸ் ட்வீட் செய்துள்ளது. தற்போது அந்த ட்வீட் தான் வைரல் ஆயிட்டு வருது. அந்த ட்வீட்ல என்ன எழுதியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஐபிஎல் என்றாலே சென்னை மற்றும் மும்பை அணிக்கு இடையான போட்டி தான் பெரும் அளவில் எதிர்பார்க்கப்படும். இரு அணி ரசிகர்களும் சமூக வலைத்தளங்களில் போரிட்டு கொள்ளாத குறையாக வாதாடுவார்கள். இதை குறிப்பிட்டு தான் மும்பை இந்தியன்ஸ் அணி ட்வீட் செய்திருக்கிறார்கள். அந்த ட்வீட்டில் இந்த போட்டிக்கு தனி ரசிகர்களே இருக்கின்றனர் என தெரிவித்துள்ளார். தற்போது அந்த ட்வீட்டும் சமூக வலைத்தளங்கள்ல வைரலா பரவிட்டு இருக்குது. மேலும் இந்த ஐபிஎல் 2019 போட்டியில யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்ததா பார்க்கணும். மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இது போல தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.